ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று காலை எழுந்தவுடன் 2 கடமைகளை ஆற்றிக் கொண்டு வந்திருக்கிறான் இடிதான். ஒன்று காலை கடன், அடுத்து ஜனநாயக கடன். 2 கடனுமே இடதுகை சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் தன் கடமையை எப்படி சொல்லாமல் செய்யுமோ அதை போல பட்டனும் தன் கடமையை பட்டென செய்து. வாக்குப்பதிவு எந்திரத்தின் பட்டனை அழுத்தும் போது ஜனநாயகத்தின் நெற்றியில் லைட் எரிவதை கண்ணால் பார்க்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் நெருப்பாக நின்று எரிய வேண்டும். கடமையை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையிலேயே எழுந்து குளிக்காமலேயே கூழை குடித்து கசக்காமலேயே கந்தை ஆடையை உடுத்தி வாக்குச்சாவடிக்கு சென்று பார்க்காமலேயே வாக்களித்து விட்டு வந்திருக்கிறான் இடிதான். ஒற்றை வைக்கோல் புரட்சி மூலம் எப்படி அதிக மகசூலுக்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை போல இந்த ஒற்றை விரல் புரட்சி மூலம் இடிதாங்கிக்கு அதிக வாக்கு மகசூல் வரப்போகிறது என்பதை வாக்குச்சாவடி கூறியது. வாக்குச்சாவடியில் வரிசையில் நிற்போரின் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரிவதை பார்க்க முடிந்தது. அந்த உற்சாகத்தில் தான் இடிதாங்கி தனது வாக்கை ஓங்கி அழுத்தி பதிவு செய்தார். வாக்களித்து விட்டு தனது ஒற்றை விரலை தூக்கி காட்டுவதை போட்டி போட்டுக் கொண்டு ஊடகங்கள் படம் எடுக்க மறந்துவிட்டன. வாக்களித்த எனது பீலிங்ஸை பிளிருவதற்காக வாய்ப்பு கிட்டியதா? அதுவும் இல்லை. ஏன் என்று சொன்னால் இடிதாங்கி உச்ச நட்சத்திரமும் இல்லை மற்றும் பலர் லிஸ்டில் உள்ள நட்சத்திரமும் இல்லை என்று திரும்பி பார்க்க மறுத்துவிட்டார்கள். பெட்டர் மார்க்ஸ் லைட்டின் பெருமையை 19ஆம் தேதி பீத்திக் கொள்ளும் என்பதை ஒருவரும் அறிய மாட்டார். அதற்காக இடிதாங்கியின் குடிமூழ்கி போய்விட்டதாக கருதி சும்மா இருந்து விடுவானா? விரலில் தீட்டப்பட்ட மை காய்வதற்குள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இடிதாங்கியின் ஒற்றை விரலை செல்பி மூலம் செதுக்கி சமூக ஊடகங்களில் உலவ விட்டு விட்டேன். இன்று உலகம் முழுக்க இடிதாங்கியின் ஒற்றை விரலை பார்த்து பரவசம் அடைகிறார்கள். விரல் நுனியில் நடக்கப் போவது புரட்சியா, புதுமையா, அதிசயமா, அமானுஷ்யமா, ஆபத்தா அல்லது அபத்தமா என்ற குழப்பத்திற்கு மத்தியில் ஒரு செல்போன் டவர் போல உயர்ந்து காணப்படுகிறான் இடிதாங்கி. ஆருடங்களும் கருத்து கணிப்புகளும் இடிதாங்கிக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இல்லை என்பதை இடிதாங்கி நேரடியாக அறிந்து கொண்டு விட்டான். எறும்போர கல்லும் தேயும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஓட்டிங் மெஷினில் இருந்த இடிதாங்கியின் பட்டனை எல்லோரும் அழுத்தி அழுத்தி தேய்ந்து போய்விட்டதாக அதிகாரிகளே ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். காற்றழுத்த தாழ்வு மண்டலமே ஏற்படும் அளவுக்கு மக்கள் இடிதாங்கியின் பட்டனை அழுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கரையை கடப்பது இடிதாங்கியாகத்தான் இருப்பான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.